கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறீர்கள். ஜெப சிந்தையோடு காணப்படுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கடந்த நாட்களிலே எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் 128ஆம் சங்கீதம் 128ஆம் சங்கீதம் ஆமென் 5ஆம் வசனத்தை நாம் ஆமென் ஸ்தோத்திரம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென் ஆமென். 128ஆம் சங்கீதம் எடுத்து வாசிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் எருசலேமின் வாழ்வு என்றால் என்னதுங்க? ஆமென், சமாதானத்தின் வாழ்வு. எருசலேமின் வாழ்வு என்றால் ஆமென், மீட்கப்பட்ட வாழ்வு. எருசலேமின் வாழ்வு என்றால் பாதுகாக்கப்பட்ட வாழ்வு. இப்படியாய் நாம் 3 ஆமென் நிலையிலே நாம் கண்டோம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆகையால எருசலேமின் வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சமாதானமா இருக்கா? நம்முடைய வாழ்வு மீட்கப்பட்டதை போல காணப்படுகிறதா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டதாய் காணப்படுகிறதா? ஆகையினால்தான் ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் கடந்த நாட்கள் நம்மோடு பேசும் பொழுது ஆமென், கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த கைகளின் பிரயாசம் நம்முடைய வாழ்க்கையில் அது சமாதானமா இருக்க வேண்டும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட என்ன இருக்குது? நிம்மதி இருக்கணும். அப்படிதானே இருக்கு. இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாலும் எப்படி இருக்கும்? நிறைய பிரச்சனை இருக்கும் பாருங்களேன். ஆமாம், நிறைய நேரத்தில் சாப்பாடுக்கு முன்பாக உட்காரும் போது பாஸ்டர்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா நிறைய நாள் சாப்பிட்டுக்கலாம், அதிகமா சாப்பிட்டீங்கன்னா டாக்டர் சொல்ற நேரத்தில் நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கும். கொஞ்சமா சாப்பிடுங்க, நிறைய நாள் சாப்பிட்டே இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளை, நம்ம என்ன செய்வோம்? வாய்க்கு கட்டுப்பாடை வச்சுட்டோம். சரிதானா? ஏன்? அப்ப நம்ம சுகமா இருக்கணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆமென். ஒரு சாப்பாட்டு மேல ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிற பணத்தின் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த கைகளின் பிரயாசம், நம்ம படுகிற பிரயாசம் நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடணும். ஆமென். நம்ம பாருங்க, கல்யாணம் பண்ணிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மருமகள் எல்லாம் வருவாங்க பாருங்க. ஆமை, நல்லா குடிச்சு வெறிச்சு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிற பணத்தையெல்லாம் அடிச்சுட்டு போவோம். ஆனா அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த வீடு பாருங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆமை 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்க அந்த ஒரே வீட்டை வச்சு பாகம் பண்ணுவாங்க பாருங்க. ரொம்ப கொடுமையா இருக்கும். நீங்க நிறைய வீட்டுல பாருங்க, கல்யாணம் பண்ணி வர வீட்டுல அவன் இருக்கிற மகளுக்கும் மருமகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்னது? அம்மாவுடைய பென்ஷன் யாருக்கு? பாதி உனக்கு பாதி எனக்கு. அப்பாவுடைய பென்ஷன் யாருக்கு? பாதி உனக்கு அது எனக்கு. இப்ப பணத்தை கூறு போட்டு இருக்கிறாங்க, பொருளை கூறு போட்டு இருக்கிறாங்க. 2 அண்டா இருக்கு, உனக்கு 1 அண்டா எனக்கு 1 அண்டா. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்படுறோம், எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்ம சமாதானமா இருக்கணும் பிரதர். நம்ம வேலையில சமாதானமா இருக்கும். நமக்கு டார்ச்சர் ரொம்ப ஓவர். அதிகாரிகள் மூலமா ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. நம்முடைய குடும்பத்தார் மூலமா நிறைய டார்ச்சர் வருது. நம்ம பிள்ளைகள் மூலமா நிறைய டார்ச்சர் வருது. சொந்தங்கள் மூலமா நிறைய டார்ச்சர் வருது. அப்படிதானே? நம்ம இருக்கிற வீடு வாடகை வீட்டுல இருந்தாலும் கூட அது சமாதானம் இருக்கும். நம்ம சொந்த வீட்டுல இருந்தாலும் சமாதானமா இருக்கும். நமக்கு ஒரு வண்டி வந்துச்சுன்னா கூட அடிக்கடி பிரச்சனை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன வேலை வச்சுட்டே இருக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு ஆயில் லீக்கேஜ் ஆகும், ஆயில் சீல் போயிடும், பிரேக்ல ஏதோ ப்ராப்ளம் வரும், ஏதோ இன்ஜின்ல ப்ராப்ளம் வரும், ஏதோ ப்ராப்ளம். அப்ப நம்ம வச்சிருக்கிற பொருள் கூட நமக்கு சமாதானத்தை தரணும். நம்ம வந்திருக்கிற மகளும், நம்ம வந்திருக்கிற மருமகன், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பொருட்களும் மனிதர்களும் சமாதானமா தரணும் நமக்கு. சரியா? சில இதெல்லாம் பொருள் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஏன் தான் வாங்கணுமோ இருக்கும், ஏன் தான் அந்த வண்டியை வாங்கணுமோ இருக்கும். சில பணங்கள்லாம் உதவிக்காக வாங்கியிருப்போம், கடைசியில பார்த்தா துஷ்டனா மாறிடுவோம். சில நண்பர்கள் பாருங்க உதவியா கொடுப்பாங்க, அவங்க எதிரியா மாறிடுவோம். ஏன்? நமக்கு நண்பர்களுடைய சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னா நம்ம எதை கேட்கிறோமோ, எதை வாங்குகிறோமோ, ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்க, எருசலேமின் வாழ்வு சமாதானத்தின் வாழ்வு, மீட்கப்பட்ட வாழ்வு. நம்ம எதை மீட்டெடுக்கிறோம்? பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டோம், வியாதியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டோம். எத்தனை முறை நம்ம பாருங்க மரணத்தினுடைய விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஒரு சின்ன தலைவலி வந்திருக்கும், அது ஒத்த தலைவலியுமா. கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்கேன், அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடுன்னு இருப்பான். யோசிச்சு பாருங்களேன், எம்ஆர்ஐ எடுப்பான். எவ்வளவு பிரச்சனை. டாக்டர்ஸ்க்கு போய் லட்சமா பணத்தை கொடுத்துட்டு இருப்போம். அருமையான தேவ பிள்ளை, மீட்கப்பட்ட வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் வாழ்ற வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் எருசலேமின் வாழ்வை நாம் காண வேண்டும், மீட்கப்பட்ட வாழ்வு. மூன்றாவது நாம் என்ன நிலையை பார்த்தோம்? ஆமென், பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வு, பாதுகாப்பான வாழ்வு.
கடந்த நாட்கள் பார்த்தோம், ஏதேனின் வாழ்வு நமக்குள்ளே வேணும். ஏதேனை ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆதாமத்தான் ஏதேனுக்கே பாதுகாப்புக்காக வச்சிருந்தார். கவனிச்சீங்களா? ஸ்தோத்திரம். ஆதாமை ஏவாளும் தோட்டத்தை விட்டு போனோன்னு ஆண்டவர் சுடரிலே பட்டயத்தை கொடுத்து தூதன் நிறுத்திட்டாங்க. ஏதேனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளை, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இருப்பது உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு, நீங்க இருப்பது உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, நீங்க இருப்பது உங்க சபைக்கு பாதுகாப்பு, நீங்க இருப்பது தேசத்துக்கு பாதுகாப்பு. நீங்க நீங்க வேலை செய்யறதுனால அந்த வேலை நல்லா இருக்குது. நீங்க அந்த இடத்தை விட்டு போய் பாருங்க, அப்ப அந்த ஆசீர்வாதம் போயிருங்க, உங்க கூட அது வந்துடும். நீங்க நினைக்கிறீங்க, உங்களை அநேகருக்கு தெரியல. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற குடியிருக்கிற இடத்துல ஓனருக்கே தெரியாது, நீங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் தெரியாது. நீங்க இருக்கிறதுனால அந்த எல்லைக்குள்ள ஆவிகள் வருவதில்லை. நீங்க இருப்பதனால் அந்த எல்லைக்குள்ள கிரியை செய்ய சத்துருக்கு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு மரணங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளை அந்த இடத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆராதிக்கிற தேவ பிள்ளை அந்த இடத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். உபவாசித்திருக்கிற பிள்ளை அந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு. ஆகினால் அந்த பிசாசுக்கு நல்லா தெரியும், ஜெபிக்கிறவனை தொடணும்னு பார்க்கலாம். அவன் சும்மா தூங்குறவன் பாருங்க, தூங்குறவனுக்கு அவன் பிரச்சனையே இல்லை. தூங்குறவனா டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நல்லா தூங்கு. இன்னொரு பெட்ஷீட்டை தூக்கி போடும், நல்லா குளிருது, நல்லா தூங்கிப்பான். ஏன்னா நவம்பர் மாசம் குளிரா இருக்கும், நல்ல சில்லு இருக்கு, நல்லா தூங்கு. கொரட்ட சத்தம் நல்ல சத்தம் கேட்கிற அளவுக்கு என்னமா நல்லா தூங்கும் பாரு. சத்தனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு, தூங்குறவன் ரொம்ப பிடிக்கும். ஜாலியா நல்லா சாப்பிட்றான் பாத்தீங்களா? நீ பாருங்க, 1-2 இருக்கும். ஊர்வன பரப்பன நீந்தவன எல்லாம் ஒரே நாள் வாங்குவான். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நைட் அடுத்த நாள் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் சேர்த்து வைப்பான். நீங்க வாங்குறதெல்லாம் பாருங்க, எப்படா சர்ச்சை முடியும், எப்படா போலாம். அவனுக்கு நல்லா தெரியும். பெருந்திண்டிக்காரன்னு ரொம்ப பிடிக்கும். செலவு பண்றான் பாத்தீங்களா, அவனே ரொம்ப பிடிக்கும். பிஸ்கரா வச்சுக்க பாருங்க, கெஞ்சனா அவனே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மிச்சம் மீதி வைக்கிறதுனால நாளைக்கு ஒருத்த வந்து அடிச்சுட்டு போவான் பாருங்க, ஒரே ஆட்டியா. செலவு பண்ணாலும் பிரச்சனை பண்ணுவோம், கூடவே நல்லா செலவு பண்ணுவோம். வாங்கு 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 வாங்கு, கேட்கிற இடத்துலாம் கிடைக்கும். பணம் கேட்டாவே கிடைக்கும். நம்ம ஜோம் பண்ணி போவோம், அந்தவரே கேட்கிற பணமெல்லாம் கிடைக்கும். கிடைச்சிட்டே இருக்கும். கடைசியில் வந்து நிற்போம் பாருங்க. அப்பதான் ஷூ ஆண்டவரே, கொள்ளாத மனுஷன் கத்திய வச்சு சாப்பிடும்போது கத்திய வைக்கிறேன். வீட்டு வாசப்படி கத்தர் தூதன் எடுத்துருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாற்றத்தை இன்னைக்கு சொல்லுங்க, எருசலேமின் வாழ்வு பாதுகாக்கப்பட்ட வாழ்வு. இப்ப நீங்க ஜெபிக்கிறதாலும் உங்க மனைவியை கத்தர் பாதுகாத்து வச்சிருக்கீங்க. நீங்க ஜெபிக்கிறதாலும் உங்க பிள்ளையை கத்தர் பாதுகாத்து வச்சிருக்கீங்க. நீங்க வசனத்தின்படி வாழ்வதனால கத்தர் உங்க வீட்டுக்கு பாதுகாப்பை கற்றுக். நீங்க உபவாசி திருப்பதனால தான் நீங்க நினைப்பீங்க அந்த கேஸ் கேட்டுதான் இதை பாதுகாத்து. இல்லைங்க, அது குக்கரை நீங்க வெடிச்சிருக்க வேண்டியது. நீங்க எத்தனையோ முறை அந்த குக்கரை மறந்துருப்பீங்க, எத்தனையோ முறை பாலை நீங்க மறந்துருப்பீங்க, எத்தனையோ முறை நீங்க போட்ட சாப்பாடுமே மறந்துருப்பீங்க. அது வெந்து அப்படியே கருகி இருக்கும். எத்தனையோ முறை பூட்டாமை கூட வீட்டை போயிருப்பீங்க. நிறைய முறை நம்ம மறதின்னு சொல்லி நிறைய இல்லை. நீங்க மறந்து போனாலும் மறவாத ஒரு விளைவிக்கு நீங்க மறந்தாலும். ஆமே, நிறைய பேர் கல்யாண நாளை மறந்துடுவாங்க பாருங்க. நிறைய பேர் பிறந்ததே மறந்துடுவாங்க. நான் பிறந்ததை மட்டும் மறப்பீங்க, உங்களுக்கு மட்டும் நாங்கள் எழுந்திரிச்சு நடுராத்திரி 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுவோம். அதுல ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து நம்ம நினைப்போம் பிறந்ததே மறக்கிறார்கள். கல்யாணம் பண்ணமான்னு யாரும் வராது. வேலைக்கு போயிட்டு திரும்பி வருவோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க. மூக்கு கவசம் போட்டதுனால சிரிக்கிறியோ அப்படியே டைட்டா தெரியலமா? ஆமே, சோகம். கல்யாண நாளே மறந்துடுவோம். நல்ல நாளே என்னன்னு தெரியாதுங்க. நான் சொல்றேன், உங்க பிறந்த நாளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னைக்கு உங்களை திருமணத்தை இணைத்து வைத்தாரோ அந்த நாளை அவர் இணைத்து வைத்திருக்கிறார். அவர் நினைத்தருளுகிறார். மனைவி மறப்பா, புருஷன் மறப்பா, பிள்ளை மறக்கும், குடும்பம் மறக்கும். நீங்க பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறேன். ஆமென். அவர் நன்மை செய்வதை மறுப்பது இல்லை. நீங்க எவ்வளவு நாள் வேலை செஞ்சீங்கிறத மனுஷன் மறந்துடுவான். உங்க கவுண்டிங் நீங்க எழுதி வச்சாதான். ஆமென். கிடைக்கிற கடனை மட்டும் எழுதுவோம், கொடுக்கிற கடனை எழுத மாட்டோம். ஆனா வாங்குறவங்க எழுதி வைப்பான். என் ஆண்டவர் பாருங்க, நீங்க எங்கெல்லாம் லாக் ஆகுறீங்களோ அந்த இடத்தையெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு எழுதி வச்சுட்டே வர. நல்லா போய் மாற்றா டே நில்லு. ஆண்டவர் லாக் பண்ண விட மாட்டாருங்க. ஆண்டவர் லாக் டவுனை பண்ண விட மாட்டாரு. ரிலீஸ் பண்ணுகிற தேவன். அநேக நேரங்களில் பாவத்தில் விழுந்து போகிற நேரம் வந்துருக்கு. சோத்திர ஆண்டவர். அநேக நேரங்களில் பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் வந்தது. ஆனா பாவம் வரும் பொழுது, பாவத்தை விட்டு வழி விலகி ஓடும் போது, அந்த பாவம் உங்களை தடுத்து நிறுத்தும் போது, பரிசுத்தத்துக்கு விரோதமாய் பல காரியங்கள் உங்களை தடுத்து உங்களை பாவத்துக்கு நேராக உண்டி தள்ளும் பொழுது மெதுவா பொறுமையா பேசு. ஆமே. நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்லிருந்தோம், ஆண்டவரே கோவப்பட்டார்ல,
இயேசுநாதரே சவுக்கு எடுத்தார்ல அப்படின்றோம். நான் சொல்றேன், சவுக்கு இயேசு எங்க எடுத்தார் தெரியுமா? ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தான் எடுத்தாரு. ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தான் எடுத்தாருப்பா. ஆலயத்துக்குள்ள வந்தவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளிட்டாரு. என் வீடு ஜப வீடு. ஆனா ஆண்டவருடைய வீடு எப்படி வந்துச்சுங்க? குகையா மாத்திட்டான், கல்லர் குகையா, பிசினஸ் பிளேஸா மாத்திட்டான். ஆலயத்தை தேடி வருது. உங்க பிசினஸ்க்கு வளர்ச்சிக்கா ஜோமன்க்கு வராதீங்க. நீங்க நான் வளர்ந்து சொல்லுங்க, பிசினஸ் தன்னை போல வளரும். நான் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கை குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். உள்ள வரும்போது காசுக்கான பலகை ஆண்டவர் கவிழ்த்து போடுவார். எவ்வளவு வருமானம் கிடைக்கும். சர்ச்சுக்கு வரதுல பெட்ரோல் போட்டு கணக்கு போட்டு வராதீங்க. 100 ரூபாய் பெட்ரோல் போட்டோம்னா 100 ரூபாய் காணிக்க போடுறோமா, இந்த கணக்கெல்லாம் போட்டு வராதீங்க. ஆண்டவர் கணக்கு இந்த வாரம் ஃபுல்லா போட்டுருவாரு. ஆண்டவர் காசுக்காரனுடைய பலகை ஆண்டவர் கவிழ்த்து போட்டுருவார். ஆண்டவர் சவுக்கு எங்க எடுக்கிறார் தெரியுங்களா? எங்க நீங்க பணத்துக்காக, பொருளாதாரத்துக்கு, மெட்டீரியல் பிளஸிங்காக ஆண்டவரை தேடாதீங்க. மெட்டீரியல் பிளஸிங்காக ஆண்டவரை தேடாதீங்க. ஆமென். அது தன்னை போல வர்றதுங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. ராஜ்யத்தை தேடுங்க. ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா கூடவே எல்லாம் வரும். கூட வரும். அது பாதுகாப்பை கட்டளையிடும். ஆமென். இயேசு வந்துட்டாங்க கூட ராஜா தூதனை அனுப்பிடுவார். ஆமா, இயேசு வந்துட்டாங்க தூதனை அனுப்பிடுவாருங்க. இயேசு கூட வந்துட்டாருன்னா போதும், தூதனை அனுப்பிடுவாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க பாருங்க. பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அநேக நேரங்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குமா நமக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை டிமிக் அடிச்சிட்டோம்னா பரவாயில்ல, ஏதாவது காரணம் சொல்லி ஐயாட்ட வந்து சாரி நான் வந்து வெளியே போயிட்டேன், இல்ல வீட்டுல வேலை இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லுவோம். இப்போ சொல்றேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தவறுவது உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உங்களுடைய கவசத்தை எடுத்து விடுகிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. ஆதாமை கர்த்தர் ஏதேனுக்கு வைத்தது பாதுகாப்பிற்காக. உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் வைத்திருப்பது அந்த தேசத்தை, அந்த கிராமத்தை, அந்த பட்டணத்தை, அந்த தோட்டத்தை பாதுகாப்பது. உங்கள் வீட்டை கர்த்தர் பாதுகாக்க உங்களை வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். சொல்லாமே. கை உயர்த்தினா அமலேக்கியர் தோற்று, கை கீழே போட்டீங்கன்னா அமலேக்கியர் நம்மளை ஜெயிச்சிருவோம். நான் கை உயர்த்தியே இருப்பேன். அமலேக்கியனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு கர்த்தர் மோசே எழுப்பினது போல நீங்க ஒரு மோசையை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளிட்டு இருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம், யோபுடைய வீட்டை சுற்றிலும் அவன் பிள்ளையை சுற்றிலும் வேலி அடைத்து காத்து வைத்தார். ஓகே, நல்லா கவனிக்கணும். யோபுடைய வீட்டிலே அவனுக்கு யோபுடைய ஜெபமானது அவன் பிள்ளைகளுக்கு அது வேலையா இருந்தது. யோபுடைய பலி செலுத்துதல் அந்த பிள்ளைகளுக்கு பலி எப்படி இருந்ததா? ஒரு பாதுகாப்பை கட்டளிட்டதாம். அதனாலதான் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறைப்படி முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார் என்று சொல்லி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலியை செலுத்துவார். இந்த பிரகாரம் யோபு அந்நாட்கள் எல்லாம் நன்றாய் கவனிக்கணும். ஏங்க அதிகாலை எழும்புறோம் பிரதர்? யோபு மாதிரி எழும்புறீங்களா? ஹலோ மிஸ்டர், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் ஆண்டவரே, சாரி, நாளைக்கு வேணா கொஞ்சம் சேர்த்து எழுந்திருக்கேன். உங்க வேலை பலு ரொம்ப அதிகம் பிரதர், அதை விட பாவ பலு அதை விட அதிகம். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அதிகாலை எழும்பணும். யோபு அதிகாலை எழுந்தானாம். எதற்கு எழுந்தான்? சர்வாங்க தகன பலி, ஆவி ஆத்ம சரீரத்தை அவன் பலி செலுத்தினானாம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் நம்முடைய பிள்ளைக்காக இப்பவே நீங்க எழுப்புங்க, இப்பவே எந்திரிங்க. ஒருவேளை நைட்டு ஃபுல்லா குழந்தை அழுந்துட்டு இருக்கும், நைட்டு ஃபுல்லா குழந்தை தூங்க விடாது, பிரச்சனையே இல்லை. அதிகாலை தேவனுடைய நேரம் அது. உங்க பிள்ளை வருகிற நாட்களில் பாவம் செய்திருப்பானோ தெரியாது, பாவம் செய்வாளோ தெரியாது. ஒருவேளை செய்திருந்தால், அறியாமல் செய்திருந்தால், ஒருவேளை தேவனை அறியாமல் மனதிலும் கூட தூஷிச்சிருந்தால், என்ன உங்களுக்கு தெரியுமா? அவன் மனசுல தூஷிக்க தெரியும். அதுக்கு தான் யோபு என்ன செய்யறான்? அதிகாலை எழும்புறானா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட யோபுடைய வீட்டை 10ஆம் வசனத்தில் நீர் அவனையும் அவன் வீட்டை எப்படி வைத்திருக்கிறீர்? எல்லாவற்றையும் சுற்றி. அப்ப நன்றாய் கவனிங்க, அதிகாலை எழும்புகளுடைய வீட்டை கர்த்தர் வேலி அடைத்து வைப்பார். ஜெபிக்கனுடைய வீட்டை கர்த்தர் வேலி அடைத்து வைப்பார். தேவ சமூகத்தில் பலி செலுத்தினுடைய வீட்டை வேலி அடைத்து வைப்பார். அவன் தொழிலை வேலி அடைத்து வைப்பார். எத்தனை பெயிண்ட் கடை ஆரம்பிச்சாலும் சரி, எத்தனை ஸ்கூல் எழும்பினாலும் சரி, எத்தனை மளிகை கடை எழும்பினாலும் சரி, எத்தனை மக்கள் எழும்பினாலும் சரி, எனக்குரிய நன்மை வரும், எனக்குரிய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய வேலி அவனுடைய வருமானத்தில் அல்ல,
என்னுடைய வேலி என்னுடைய முழங்கால் இருக்கு. என்னுடைய வேலி நான் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கு. சர்வ அங்க தகன பலி. ஆமென் சிஸ்டர். சர்வாங்க தகன பலி. இங்க இருந்து நம்ம வீட்டை கனவு கண்டு கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம எந்திரிக்கிற நேரத்துல நம்ம இன்னைக்கு சொல்லணும், இந்த சரீரத்தை நான் சர்வ அங்கமாய் நான் விடுற ஆண்டவரே, என் சரீரம் இன்னும் ஸ்கேன் பண்ண மாட்டேன். இனி நான் எக்ஸ்ரே எடுக்க போக மாட்டேன். இனி எம்ஆர்ஐ எடுக்க போக மாட்டேன். எத்தனை பணத்தை நீங்க எக்ஸ்ரே போய் செலவு பண்ணுங்க. கர்த்தருக்கு அதெல்லாம் செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. அது எக்ஸ்ரே கொடுக்க தேவையில்லை. நீங்க இங்க குறைச்சிங்க அங்க ஏறும். எதுக்கு வம்பு? இது கொடுங்க. இந்த ஊழியம் தேவ ராஜ்யம் கட்டப்படுத்துங்க. நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சுருக்கி கொடுக்கும் போது அது பெருக்கமா போகும். இது பெருக்கினீங்கன்னா அது குறைஞ்சிடும். ஆமா, நம்ம இங்க செலவு பண்ண யோசிப்போம். இது கணக்கு போட்டு எண்ணி பார்ப்போம். எண்ணி பார்க்க என்ன ஆகும்னா அங்க இருக்கும். வேண்டாங்க, அங்க ஃப்ரீ ஆகுங்க, இங்க ரிலாக்ஸ் பண்ணிடலாம். இதான் பாதுகாப்பு. தேவன் முன்பாக இவ்வளவு பெரிய யோபு எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? பூமியிலே பெரிய பணக்காரன். அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறான். அவன் வேலை பாதுகாத்திருக்கு. பணம் உனக்கு பாதுகாப்பு அல்ல. வேலைக்காரர் இருந்த அது பாதுகாப்பு அல்ல. ஒட்டக கழுதுகள் எருதுகள் இருந்தது அது பாதுகாப்பு அல்ல. நம்ம நினைப்போம் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம பிள்ளை வந்து பாதுகாப்பு கிடையாது. பிள்ளைகள் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம கணவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கு. நல்ல நல்ல போல்டா, ஆமே ஸ்தோத்திரம், வெயிட்டா இருக்கிறாரு. இவர் நமக்கு பாதுகாப்பு அல்ல. நாம் பாவம் செய்யாம இருப்பதற்கு கர்த்தருடைய பலி. நம்ம பிள்ளைகள் பாவம் பரிசுத்தமாய் வாழணும்னா பலி செலுத்தப்படணும். பலி செலுத்தப்படணும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். பலி செலுத்தப்படணும். ஆமென். ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆகையால் தான் பாருங்க, அவன் வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியை என்ன செஞ்சிட்டீரு? ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்துல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யோபு ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் சம்பத்து பெருக காரணம் அவன் பலி செலுத்தக்கூடியவனாய் இருந்தான். வேலி அடைக்கப்பட்ட ஒரு வீட்டிலே, அவன் வீட்டிலே எப்படி இருக்குமாம்? அவனுடைய கிரியை ஆசீர்வதிப்பார். அவன் செயல்களால் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஓகே, நீங்க செய்கிற கிரியை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதா? சொல்லுங்க, என்னைக்கு இருக்கு? நிகழ்ந்தாலும் தொட்டதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க சும்மா சும்மா பேக்ல போய் பாருங்க. நீங்க முழங்கால் படி இடணும். அப்ப நீங்க தொடர்தெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பில்டிங் முடிச்சா அடுத்த பில்டிங் கிடைக்கும். உங்க கிரியை ஆசீர்வதிக்கணும். இந்த கை பாருங்க, கர்த்தர் கொடுத்த கை. கண்ணு கர்த்தர் கொடுத்த கண். உதடுகள் கர்த்தருடைய உதடுகள். காலு கர்த்தருடைய. என்ன கிரியை இருக்கு உங்ககிட்ட பாருங்க. நீங்க கிரியை எதை பாருங்க. நீங்க எப்பவுமே வீக்னஸவே சொல்லிருப்பீங்க. ஆண்டவரே எங்க வயிறு வீங்கிருச்சாங்க, எங்க கால் வலிக்குதாங்க, தலை வலிக்குதாங்க, மைண்ட் சரியில்லை, டிப்ரெஷனா இருக்குதாங்க, ப்ரெஷரா இருக்குது, கொலஸ்ட்ராலா இருக்குதாங்க, சுகரா இருக்குதாங்க. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் 100 ஆத்மாவை ஆதாயப்படுத்தி நான் ஜோமணிக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு 99 கொண்டு வந்துட்டேன், இந்த ஒண்ணே ஒண்ணு எனக்கு கிருபை செய்யுங்க. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? எப்ப சாட்சி சொல்ல சொன்னாலும் அங்க வீங்கிருச்சு, இங்க வந்துருச்சு, இங்க போச்சு, இங்க வந்துச்சு, இதவே சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு நாள் தான்? வியாதியை சொல்றது சாட்சி அல்ல. கர்த்தர் நான் போன இடத்துல செய்த அற்புதங்கள், நான் ஜீவனோடு இருப்பதல்ல, பிறரை ஜீவனை கொடுப்பது. இயேசு எதை சாட்சியா சொன்னார் தெரியுங்களா? எதுவுமே சொல்லாதேன்னாரு. அற்புதங்கள் நடந்தாலும் போய் சொல்லாதேன்னாரு. ஆனா சிலுவையில மரிச்ச போது அவர் ரத்தம் சிந்தின நேரத்தில், பிதாவே என்னுடைய ஆவியை உன் கையில் ஒப்புவிக்கிறேன், அதை சொன்னார் பாருங்களேன். இவர்களை மன்னியும் ஃபர்ஸ்ட் வார்த்தை. பெரிய சாட்சியா தான். மன்னிச்சுதாங்க சிலுவையை சுமந்தாரு. மன்னிச்சுதான் அவர் உயிரை விட்டாரு. இதுதான் சிஸ்டர் சாட்சி. நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் மன்னிச்சு உட்கார்ந்துருக்கீங்க? உங்க குடும்பத்துல யாரும் மன்னிச்சு உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க மன்னிச்சீங்கன்னா தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க வேலையில ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க மன்னிச்சீங்கன்னா இயேசு உயிர் தெழுந்ததை போல நீங்க அந்த ஜட சரீரத்திலிருந்து உயிர் தெழப்படுவீர்கள். ஓகே, அதனால ஆண்டு சொல்ற, நீ வேலை அடைத்தார், ஆசீர்வதித்தார், கையின் கிரியை ஆசீர்வதித்தார், சம்பத்து பெருகுச்சு. சாத்தான் கண்ணுக்கே உறுத்துது. நீங்க யோசிச்சு பாருங்க, எஸ்ஆர்எம் 1 வச்சு அவன் 4 வைக்கிறான், சென்னை சில்க்ஸ் 1 வச்சு 4 வைக்கிறாங்க. நீங்க எத்தனை கிளைகள் வச்சிருக்கீங்க சொல்லுங்க? எத்தனை கிளைகள் வச்சிருக்கீங்க? உங்க கிளைகள் எவ்வளவு? உங்க கிளைகள் எவ்வளவு? ஒரு வீடு தானே வச்சிருக்கீங்க, இன்னொரு வீடை வாங்கிடலாமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து அடுத்த ஒரு கிளை உருவாகணும்னா உங்களை போல இன்னொருவனை உருவாக்கிட்டு தான் நம்ம பரவத்துக்கு போகணும். பைபிள் அதான் சொல்லு. யோபு மேல அவ்வளோ அவனுக்கு ஆத்திரம். அவன் பாருங்களேன், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாமே உன் கையில் இருக்கிறது,
ஆனா நீ ஒண்ணு சொல்றேன், அவன் மேல மாத்திரம் நீ கை வச்சிடாதீங்கிறாரு. அருமையான தேவ பிள்ளையை, நம்ம மேல கை வைக்கணும்னா கூட ஆண்டோட பர்மிஷன் வைக்க முடியும். நீங்க எப்படி பிசாசு என்ன தள்ளிட்டான், பிசாசு என்ன தொட்டுட்டான், பிசாசு என்ன முதுக தொட்டான், பிசாசுக்கு என்ன கையை தொட்டான், அவனுக்கு வேலையில உங்க முதுக தொட்டதான் வேலையா? எதை கேட்டாலும் பிசாசு காலை தொட்டான், பிசாசு தலையை தொட்டான், பிசாசு கண்ணை தொட்டான், பிசாசு வாயை தொட்டான். இயேசு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, யோபை தொடுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்காம ஜெபிக்கிறவனுடைய சரீரத்தை தொடணும்னா கூட ஆண்டவருடைய பர்மிஷன் நம்ம தொட முடியாது. உங்க வண்டி ஒருத்தர் தொட முடியாதுங்க, உங்க பொருள் ஒருத்தர் தொட முடியாது, உங்க சொத்து ஒருத்தர் தொட முடியாது சார். நல்ல சத்தமா பொருள் வெளியே வரணும். ஆமா, உங்களை தொடருக்கு முன்னாடி அவன் ஆண்டோட பர்மிஷன் வாங்காம தொட முடியாது. பாருங்க நடக்கிறது என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்தது? 14ஆம் வசனம், ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் முழுகிற போது கழுதைகள் அவைகளை பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து போனார்கள். வேலையாட்கள் பட்டயத்தில் வெட்டி போட்டார்கள். பாருங்களேன். ஆமே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பின்பு ஒரு நாள் யோபனுடைய 13ஆம் வசனம், குமாரரும் அவன் குமார்த்திகளும் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிற நேரத்தில் வருது. என்னத்த ஃபர்ஸ்ட் பிசாசு தொட்டான்? ஆடு மாடு எருத தொடுறான். பாருங்களேன், காளைய தொடுறான். நான் ஒருத்த மட்டும் தான் வந்து தப்பிச்சிட்டேன். 5ஆம் வசனத்தை என்ன வாசிச்சோம்? அவன் நக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை யோபு என்ன செய்வான்? செலுத்துவான். பிரதர் ப்ளீஸ் லிசன் டு மீ. என்ன பாருங்க, நீங்க எந்த இடத்துல தேவனை ஆராதிப்பதற்கு எதை உபயோகப்படுத்தீங்களோ அதை தான் தொடுவோம். பலி செலுத்துவதற்கு ஆமை கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சான்? கால பலி. ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யறான்? ஆடு மாடு எல்லாவற்றையும் கொண்டு போய் ஆண்டுக்கு முன்பாக சர்வாங்க தகன பலி செலுத்துறான். இதனை செலுத்தின உன் பிள்ளைய பாதுகாப்ப அதவே நான் தொடறேன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? எங்க வர்ஷிப் இருக்கோ அந்த வர்ஷிப்பை தொடறதுக்கு தான் அவன் தொடுவானே. நீங்க ஆராதிக்கிற நேரத்தில் உங்க பிள்ளை பாதுகாக்கப்படுகிறது. நீங்க துதிக்க துதிக்க கிருபை பெருகும். துதிக்க துதிக்க ஜனங்கள் துதிகளை சொல்லி வருவார்கள். என் துதிகளை சொல்லி வருவாங்க. வாயில துதிக்கிற சத்தம் தான் வரணும். அப்போ உன் வாயில துதிக்கிற சத்தத்தை முழங்காது இருக்கும்படி உங்க பிள்ளைகளை தொடணும்னா அவன் உங்க பலியை தொடணும். இப்படி சொன்ன கேட்டா இருக்குமா? உங்க பிள்ளைகளை தொடணும், உங்க வாய் அடையணும். உங்க குழந்தைகளை தொடணும்னா உங்க பிள்ளைகளை பரிசுத்தமா வாழ வைக்கணும். உங்க வாயை அடைக்க பாக்குறா சார். உங்க வாயை அடைக்கிறா அப்படின்னா நீங்க துதிக்கணும். அடுத்தது, உங்க பலியை செலுத்த விட மாட்டீங்களா? ஆலயத்தை நிறுத்துறான். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காய்ச்சல் வரும், கரெக்டா தலைவலி வரும், கரெக்டா அன்னைக்குதான் கடைக்காரன் வருவான். ஏன் நேற்று வரணும், அந்த நேரத்து வரணும்? ஏன் ஞாயிற்றுக்கிழமையே ஒருத்தர் சொந்தக்காரன் வருவான்? சாவே ஞாயிற்றுக்கிழமை தான் சார் வருது. கல்யாணமே ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறான். ஏன்? நீங்க பலி மட்டும் செலுத்தக்கூடாது. சிஸ்டர் சொன்ன ஜெபம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஆண்டவரே, நான் படுத்திருக்கிறேன், என்னால இயலவில்லை, என் முதுகு வலி தாங்க முடியல. அந்த பார்வோனின் ஆவியை நான் கட்டுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க விட பார்வோனின் ஆவி என்னை ஆராதிக்க விடாதபடிக்கு, மோசே ஆராதிக்க செல்ல விடாதபடி தடுத்து நிறுத்த பார்வோனின் ஆவி நீங்க குடும்பத்துக்கு நிகரையா மோசே? நீங்க தான் மோசே, நீங்க தான் மோசஸ். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் யோபை போல பலி செலுத்த விடாதபடிக்கு தடை செய்து எருதுகள் விழுந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், சபையர் வந்து என்ன செஞ்சாங்களா? ஆமே, அவைகள் மேல் விழுந்தாங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு மேல, என் நன்மைக்கு மேல. அன்னைக்கு தான் பாடம் இல்லை. கேட்ட பெட்ரோல் காசு இல்லை, கேட்ட வண்டிக்கு வர காசு இல்லை. ஹலோ, பெட்ரோல் காசு இருந்தா நம்ம சர்ச்சுக்கு போலாம். இன்னும் சிலர் காணிக்க போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால தான் சர்ச்சுக்கு போறோம். சார் அவனுக்கு தெரியும் சார், எங்க உங்க வீக்னஸ் தெரியும் சார். உங்க வீக் அவனுக்கு தெரியும். சபையர் எங்க விழுகிறான் தெரியுமா? எருது மேல விழுகிறான். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆடு மாடு ஒட்டகம் யாவை கழுது, இது அன்னைக்குள்ள ஆசீர்வாதம். யோபுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்கு வர்ஷிப், துதிக்கிறான். சர்வங்க தகன பலி அப்படின்னா தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கிறான். ஆவியை பரிசுத்தாவியின் கையிலும், ஆத்மாவை வார்த்தையின் கையிலும். ஆமென். ஆவியை பரிசுத்தாவியின் கையிலும், சரீரத்தை கிறிஸ்துவின் இரத்தத்திலும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதான் சர்வங்க தகன பலி.
ஆவிய பரிசுத்தாவி கையில ஒப்பு கொடுக்கணும். நல்லா கவனிங்க, ரிசீவ் பண்ணிக்கங்க. ஆவிய பரிசுத்தாவி கையில கொடுக்கணும். ஆத்துமாவை வார்த்தை வந்து பாதுகாக்குமா? ஆமென். நல்ல நோட்ஸ் எடுக்க மாட்டீங்களோ? சோத்து நிறைய தெரியும். வார்த்தை ஆத்துமாவை நீங்களும் டைரி கொடுக்கு. சரி, அவர் இருக்காரு. ஆத்துமாவை பலப்படுத்துவதற்கு வார்த்தை. ஆத்துமாவை என்ன வேதம் சொல்கிறது? உயிர்ப்பிக்கிறதும் தேனிலும் தெளிதலிலும் மதுரமுள்ள வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். சரீரத்தை என்ன செய்யுமா? அவருடைய ரத்தம், இயேசு ரத்தம் சரீரத்துக்கு பாய்ந்து செல்லும்போது மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அவனுக்கு தெரியும் சர்வங்க தகன பலி. நீங்க பலி செலுத்தக்கூடாது. அவனுக்கு ஆசையா தான். சிஸ்டர், நீங்க ஞாயிற்றுக்கிழமை உங்க குடும்பம் கூட்டம் சிஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை உங்க சொந்தங்கள் வருவாங்க, உங்களை தடுக்கணும். பார்வோனின் ஆவி, அதுக்கு பேர் தான் பார்வோனின் ஆவி. நீ ஆராதிக்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. பார்வோன் அப்படிதான் மோசே சொன்னான். நீ ஆராதிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் விட மாட்டேன். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னைக்குதான் உங்க ஆபீஸ் இருந்து கூப்பிடுவாங்க. இன்னைக்குதான் உங்க ஆபீஸ் இருந்து ஒர்க் வரும். இன்னைக்குதான் ஜாப் ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி வரீங்க பாத்தீங்களா? அதான் ஒர்க் லோடு ஓவரா இன்னைக்குதான் வரும். வேலையை அதிகமா இன்னைக்குதான் இருக்கும். அதை தூக்கி எறிங்க பாத்தீங்களா? 300 ரூபாய் கொடுக்கிற சம்பளத்தை வேண்டாங்க, 500 ரூபாய் கொடுக்கிற சம்பளம் வேண்டாங்க, 1000 ரூபாவே கொடுக்கட்டும், எனக்கு தேவனை ஆராதிப்பதற்கு. பார்வோனின் ஆவியினை கட்டி வைக்க முடியாது. பார்வோனின் ஆவியினை கட்டி வைக்க முடியாது. ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆராதிக்கிற தேவன் பெரியவர். என் சரீரத்தை நான் இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப வேலி ஆண்டவர் என்ன செய்யறாரா? போட்டு வைக்கிறாரா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த வேலி என்ன செஞ்சிடக்கூடாது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துங்களேன். ஆண்டவர் சொல்றார் 1ஆம் வசனத்திலிருந்து, ஏசாயா 5:1 7 முடிய பாருங்களேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்திலுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர்களை நட்டு வச்சிருக்காரு. இந்த தோட்டத்தில் ஆண்டவர் வேலி அடைச்சு ஒரு குடும்பத்துல ஆண்டவர் செடியை போட்டு நட்டு வச்சிருக்காரு. அந்த திராட்சை செடியிலிருந்து நற்குல செடிகள், நல்ல கனி தரக்கூடிய மதுரமுள்ள கனிகள் கொடுக்கும் என்று நினைத்து, டைரியெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களோ? பள்ளிக்கூடம் தான் போறதில்லை, சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் கூட டைரியை கொண்டு வரோம். சரி, பாருங்களேன். அப்போ அந்த என்ன செய்யுதுன்னா, கசப்பான கனிகளை பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகள், யூதாவின் மனுஷரே, எனக்கும் வாசிக்க மாட்டீங்களா? திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கேன். இப்போது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்துக்கொள்ளும். ஹலோ ஹலோ ஹலோ. எப்ப வேலையை எடுப்பா தெரியுங்களா? பழம் மதுரமா இருக்கும். நீங்க கனி தரணும் ஆண்டவர் எதிர்பார்க்க. எருசலேம் என்றால் பாதுகாக்கப்பட்ட வாழ்வு, உண்மைதான். வேலி எப்ப எடுத்து விடுவார் சொல்லுங்க? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி எங்க இருக்கணும். அத்திமரத்துல மரத்தை ஆண்டவர் பசி நேரத்துல வராது. நம்ம கிளைமேட் சொல்ல முடியாது, சீசன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க 24 hours ஒரே மாதிரி தான் இருக்கு பரலோகம். 365 நாள் கனிகள் தரக்கூடிய மரங்கள் அங்க இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட சண்டே மட்டும் தான் கனி தரும் அப்படியா? நீங்க எந்த இடத்துல நடப்பட்டிருக்கீங்க, நடப்பட்ட இடத்துல கனி தரும். பழங்களை பறிச்சுட்டு வந்து இங்க சாப்பிடுறது அல்ல. எங்க தோட்டம் இருக்கு, தோட்டத்துல
கனி தரணும். இப்படி சொல்லாமா, நீங்க எந்த இடத்துல வேலை செய்றீங்களோ அந்த இடத்துல நீங்க கனி தரணும். எந்த இடத்துல உங்க வீடு இருக்கு அந்த வீடு இருக்கிற இடத்துல நீங்க கனி தரணும். எந்த இடத்துல உங்க பிள்ளைகள் படிக்கிறாங்களோ அந்த இடத்துல கனி தரணும். எந்த இடத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க அந்த இடத்துல நீங்க கனி தரணும். அப்ப கனி தரணும். தரலைன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா, கசப்பான கனியை தரும்போது சொல்லுங்க வேலி எடுத்துருவாரா. How? Praise God. யோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம், வேலியை எடுப்பதற்கு பர்மிஷனை கொடுத்தார். ஆனா இங்க ஆண்டவரே வேலி எடுக்கிறார். நான் கேட்கிறேன், ஆண்டவரே சிலர் வேலி எடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்க சாத்தான சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் வேலி எடுத்தாரா இல்ல சாத்தானுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாரா நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவரே ஏன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில பாதுகாப்பற்ற வாழ்க்கை, என் பிள்ளை வாழ்க்கை, என் குடும்பம், என் சொந்தம் பந்தங்கள் முன்பாக இன்னைக்கும் ஏளனமா நான் வாழ்ற காரணம் ஏன் எனக்கு பாதுகாப்பு இல்லை? ஏன் இது பவுண்டரி இல்லாம, ஒரு மதில் சுவர் இல்லாம, கதவு இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன்? யாரும் உள்ள வந்துறான். திருட வேலையே என்னதான், எந்த கதவை பூட்டி இருக்கு பாப்பா, திறந்து உள்ள போதும், அவனுக்கு தெரியும். நீங்க பாதுகாப்பு இல்லாத வாழ்வு பிரதர். நீங்க சொல்லுங்க, யோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம், ஆண்டவர் கிராண்டட், ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். என்ன செய்ய, வேலையை எடுத்துக்கிறேன், நீ தொட்டு பாருங்கிற கேரண்டி கொடுத்துட்டாரு. நான் கேட்கிறேன் பிரதர், உங்களை சாத்தான் தொடரானா? ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறாரா இல்ல ஆண்டவரே உங்க வேலையை எடுத்துட்டாரா? புரியுதாமா? கேட்கிறேன், புரியுதான்னு. நம்ம நிறைய நேரத்துல வேலி எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறோம். வேலி என்பது தேவனுடைய பாதுகாப்பு. நிறைய வீட்டுல மரங்கள் இருக்கு, கனி இல்லை. அந்த வீட்டுக்கு மரத்துக்கு என்ன இல்லைங்க, பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நீங்க வேலி எடுத்து போட்டு என்ன ஆயிருங்க, அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பே, அது மிதியுண்டு போகும். வராங்க வார்த்தை வர எப்படிங்க, நம்மள மிதிக்கிறதுனே ஒருத்த வருவான் பாருங்க. ஹலோ, ஒருத்த மிதிக்க வருவான் பாருங்க, முன்னாடி விட்டு பின்னாடி மிதிப்பான். நான் நினைப்பேன் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது, நீங்க இருக்கிற இடத்துல மிதிப்படுறீங்களான்னு பாருங்க. ஹலோ, வாழ்ற இடத்துல மிதிப்படுறியா இல்லையா? இல்லைங்கய்யா, நான் சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க ஆண்டவர் ஏன் உங்க குடும்ப வாழ்க்கையில கொண்டாடு மனைவியை போட்டு புருஷன் மொத்தறியா, என்னையா பண்ணது? சில வீட்டுல மனைவிக்கு உத கிடைக்காது, வாயின் வார்த்தை. சில வீட்டுல புருஷனுக்கு வார்த்தை, சில வீட்டுல பிள்ளைகளுக்கு வார்த்தை. இப்போ சொல்றேன் பிரதர்ஸ், உங்களுக்கு பாதுகாப்பு வேலி கர்த்தர் எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு ஆபீசர் ஒரு பெரிய ஒரு டெரரா வந்து நிற்பான். உங்க ஒர்க்கர்ஸ் ரொம்ப டெரரா வந்து நிற்பான். உங்க பையன் நீங்க சொல் பேச்சு கேட்கவே மாட்டான், நீங்க ஏதாவது சொன்னாலும் எதிர்த்து நிற்பான். வேலி எடுத்துட போறாங்க, நீங்க ஜெபம் பண்ணிடுவோமா, ஆண்டவரே மேய்ந்து விடாத விடு அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே இருக்கிற ஆடு மாடு எல்லாம் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க சாப்பிட வேண்டியது அது சாப்பிட்டு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நம்ம அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது வேற யாராவது சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாலியா இருக்க வேண்டிய இடத்துல மத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம். இப்ப நீங்க சொல்றதை நம்ப மாட்டாங்க, உங்க பக்கத்துல இருக்க சொல்றதா நம்புவோம். உங்க கூட இருக்க ஒர்க்கர்ஸ் அவங்க சொல்றது ஓனர் நம்பிடுவாங்க, நீங்க சொல்றது நம்ப மாட்டாங்க. நீங்க உண்மையா உழைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு சம்பளம் குறைவு, போனஸே 10 ரூபா தான். அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஏன்னா நடிக்கிறான். பாத்தீங்கன்னா நடிச்சவனுக்கெல்லாம் நிறைய பணம் கிடைக்கும், உண்மையா வாழ்றவனுக்கு பணம் கிடைக்காது. போய் கேட்கணும், 10 ரூபா கூட, தீபாவளி 10 ரூபா கூட, ஒரு 50 ரூபா கூட கேட்கணும். ஆசீர்வாதம் தானா வராது. இன்னைக்கு சொல்றேன், நீங்க மிதியுண்டப்படக்கூடாது, நீங்க மேய்ந்து விடக்கூடாது என்றால் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் கனி கொடுத்தால் என் வீடு பாதுகாக்கப்படும், நான் கனி கொடுத்தால் என் பிள்ளை பாதுகாக்கப்படும், நான் கனி கொடுத்தால் என் குடும்பம் பாதுகாக்கப்படும், நான் கனி கொடுத்தால் என் சபை பாதுகாக்கப்படும், நான் கனி கொடுத்தால் என் தேசம் பாதுகாக்கப்படும். நீங்க தான் மேட்டருங்க.
பிரதர் நீங்க தான் மேட்ரு, நீங்க தான் மேட்ரு. சொல்லுங்க, நீங்க தான் மேட்ரு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் குறைய தேடிட்டு இருக்க மாட்டேன், எனக்குள்ள இருக்கிற குறையை நான் பார்க்கணும். என் பிள்ளை சரியில்லை, மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, எனக்கு கட்டின புருஷன் சரியில்லைன்னு சொல்லி இருக்காத கூடாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆவியானவர் உங்களோட பேசுறாரு, என் வேலை எடுத்து போடாதீங்க. என் வேலை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா மேய்ந்து விடுவார்கள். பிரதர் இந்த கதவை திறந்துட்டா மேய்ஞ்சிருவாங்க பிரதர், போறவங்க உள்ள பூந்துருவான். அதனால ஏதேனுக்கு ஆண்டவர் சுடரில் பட்டயத்தோட தூதன் நிறுத்துறாரு. ஹalleluya. நீங்க ஜெபிக்கிறவங்க இருந்தா உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு. ஆனா இன்னைக்கு நல்ல தீர்மானம் பண்ணிக்கீங்க. ஆகினால் தான் பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும். ஆசைங்களா 6ஆம் வசனம், முச்செடியும் நெருங்கிலும் முளைக்கும், அதை மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டிடுவேன். என்ன முளைக்குமா? கவனிக்கிறீங்களா? ஹலோ, என்னோட பெஞ்சு என்ன முளைக்கும்? எப்போ ஏதேனுடைய வாழ்க்கையை விட்டானோ ஆதாமுடைய வாழ்க்கையில முள்ளும் குறுக்கும் தான் அவனுக்கு வந்துச்சான். எப்போ தேவன் தந்த பாதுகாப்பை விட்டு அவன் ஏதேனை விட்டு வெளிவரானோ முள்ளும் குறுக்கும் தான். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுல, என் குடும்ப வாழ்க்கையில, நான் செய்யற தொழில முள்ளும் ஆமீன் என்ன வரக்கூடாதா? ஆமீன். நெறிஞ்சு முள்ளு வேண்டாம் ஆண்டவரே, அது முளைக்க கூடாது. இன்னைக்கு கனி நான் கொடுப்பேன். மழை பெய்யாதபடி ஆசீர்வாதத்தை தடுத்துறாதீங்க. சேனைகளின் கர்த்தருடைய தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே, இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். ஆகினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே, முதல் 3 வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, இதா திராட்சை தோட்டக்காரர், கனி விடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்வாரா? அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். இப்போ ஒரு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை என்ன செய்வேன்? கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உண்மையில் நிலைத்திருக்கணும், நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே வேலை எடுத்து போடாதீங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீ வேலை எடுத்து போடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் கனி, ஆண்டவருக்கு முன்பாக நீங்க கனி கொடுக்கணும், தேசத்துல கனி கொடுக்கணும். ஆகினால் தான் உன்னத பாடல் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம், உன்னத பாடல் புஸ்தகம் ஆமென் 4ஆம் அதிகாரம் 12 முதல் ஆமென் ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். உன்னத பாடல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன போட்டிருக்கீங்க? என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட, மறைவு கட்டப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் நவகமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போட செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்குள்ளே நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லிபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே, தென்றலே, கந்த பிசின்கள் வடியே வீஸ், தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை உயர்த்தி அருமையான கனிகளை அவர் புசிப்பாரார். ஆயத்தமா இருக்கீங்களா? பிளீஸ், நான் வேகமாக போறேன், டைம் நமக்கு போயிடுச்சு. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் கனியை புசிப்பதற்கு தோட்டத்துக்குள்ள ரெடி? ஆமென். ஓகே, ஆண்டவர் வரலாமா? தோட்டத்துக்குள்ள வரலாமா? தோட்டத்துக்குள்ள கனி இருக்கா? தோட்டத்துக்குள்ள கனி இருக்கா? உங்க தோட்ட கனிகள் நிரப்பப்பட்டிருக்கா? வெறும் மரம் தான் நிக்குதா? சொல்லுங்க, உங்க வீட்டுல மரம் தான் இருக்குதையா? இது கனி இருக்கா? போ நீங்க சொல்லுங்க, கூப்பிடுறா தென்றலே வா. அல்லேலூயா. எப்படி சொல்ற பாருங்க, என்னங்க அல்லேலூயா, அவ்வளவு அழகா. ஆமென். மணவாட்டி கூப்பிடுறா பாருங்க மணவாளனை. ஆமென். ஆமென். நலதமும் என்னங்க குங்குமம் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்குது. ஆமென். சிங்காரமா இருக்கு உங்க தோட்டம். ஹலோ, தோட்டம் சிங்காரமா சொல்ல முடியும்?
லட்சம் சாமி சொல்ல முடியுமா? லட்சம் லட்சம் தோட்டம் எப்படி இருப்பீங்க? தோட்டம் சிங்காரமா இருக்கா? மனமா இருக்கா? கந்தகம் கந்த வர்க்கம் இருக்காமா? சுகந்தம் இருக்கா? சகோதரி சந்தன வீசுதா வீட்டுல? பர்ஃபியூம் ஸ்ப்ரே இல்ல, பர்ஃபியூம் மனம் இல்லப்பா, பவுடர் மனம் இல்ல. ஹல்லேலூயா. சாட்சி. இதுக்கு ஒரு தனித்தனி வசனங்களுடைய அர்த்தம் வேற. சந்தன காற்று. ஆமென் ஆமென். பாருங்க அப்படியே அழகா வீசுறா பாருங்க. தென்றல் வாடையே எழும்பு. நம்ம வீட்டுல வாடை என்ன பாடிக்குது? பக்கத்துல ஒரு கேக்குது, மணக்குதா? நாறுதான். எதிர் வீட்டுக்காரங்க சொல்றாங்களா? என் வீட்டுல எப்பவுமே வாடை அடிக்குது. என்ன வாடை? கறி வாடை இல்லை. உங்க வீட்டுல என்னமா வாடை அடிக்குது? சோத்திரம் சோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்ல முடியுமா? நெய்பர்ஸ், மேல் வீடு, கீழ் வீடு, முன் வீடு, பிரதர் சொல்லுங்க, வீட்டு என்ன வாடை அடிக்குது? நிஜமா? சொல்லுங்க, ஆண்டவரே தென்றலே வா. எஸ், கந்த கந்த வீசுங்கள் வடியே என் தோட்டத்தில் வீசு. என் தோட்டத்துக்குள்ளே அவருடைய வாசனை வீசட்டும். ரப்பா கானா லீபா நவ ஷபரவா. ஆமென் ஆமென் ஆமென். வாசனை வீசட்டும். அந்த சிலுவை மரத்திலிருந்து தொங்கின ரத்தம். ஆமென். சிலுவை மரத்தில் இறக்க சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் என் வீட்டு மேல பூசப்படும் போது ஆமென் ஆமென் ஆமென். நேச 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 தம்முடைய தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆமென். இயேசு வரப்போகிறார். வருகை சமீபமா இருக்கிறார். ஆமென். நேசர் தான் இயேசு. தோட்டம் தான் சபை. நேசர் என்றால் இயேசு, தோட்டம் தான் சபை. சபைக்குள்ளே நீங்கள் வாசல் வீசுறீங்களா? வாடை வீசுதா பிரதர்? இந்த தோட்டத்துக்குள்ள என்ன வாடை வீசுது பிரதர்? தோட்டத்துக்குள்ள என்ன வாடை? ரூம் ஸ்ப்ரே வாடையா? சொல்லுங்களா, என்ன வாடை வீசுதுயா? தென்றலே வா. எஸ், எவ்வளவு அழகா சந்தன காற்று. என் வீடு எப்படி இருக்கு? தோட்டம் எப்படி இருக்குயா? நீங்க உங்க வீடு சந்தன வீசுதான் சிஸ்டர்? சொல்லுங்க. ரோட்ல போனது, காட்டுல வாழ்றது எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. டிச்சில சுத்துறதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். என்னெல்லாம் வாடையை பேசுறோம். திருமணம் பண்ணி கம்யூனியன் வருது. கம் யூனியன், கம் யூனியன். கர்த்தருடைய பந்தி வரப்போகுது. 2 வாரம் தான் இருக்கு. ஆயத்தமாயிக்கீங்க. கம் யூனியன். இந்த வாயில வாடை எது வீசுதுன்னு பாருங்க. துர்நாற்றம் அடிக்க கூடாது. இந்த வாயில துர்நாற்றம் அடிக்க கூடாது. உங்க கையில அசுத்த தொற்று இருக்க கூடாது, தீட்டு இருக்க கூடாது. அருமையான கனி. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசியாக. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுங்க எல்லாரும் வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்க. வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்க. திருடன் வருகிறது போல இயேசு வரப்போகிறார். உங்கள் மானம் காணப்படாதபடிக்கு. பிரதர் நீங்க போய் சொல்லுங்க. பிரதர் நீங்க என்ன செய்தின்னு கேட்பாங்களான்னு தெரியாது. நீங்க போய் சொல்லுங்க. வரவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. பிரதர் ஏமா யாரெல்லாம் வரல அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க. தீபாவளி கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு சொல்ல போறீங்க, நீ தீபாவளி கொண்டாடிட்டு பட்டாசு அங்க வெடிச்சிட்டு ஆண்டவர் நம்ம ஆலயத்துக்குள்ள வந்தாரு. அந்த மாதிரி தெரியல. முகக்கவசம் போட்டதுனால சத்தம் வெளியே வர மாட்டேங்குது. மேல வரைக்கும் போன குரல். உங்க மானம் காணப்படாதபடிக்கு உங்க வஸ்திரத்தை இழந்துடாதீங்க. வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்தம் என்கிற வஸ்திரம், ஆமென், கிருபை என்கிற வஸ்திரம், ஜெபம் என்பது வஸ்திரம், உபவாசம் என்கிற வஸ்திரம், வேத வாசிப்பு, வேத வசனம் என்பது வஸ்திரம். யோபு வீட்டை காத்த தேவன். அந்த வேலையை ஆண்டவர் சாத்தானுக்கு தொடணும்னா பர்மிஷன் கொடுப்பார். அப்புறம் தான் கர்த்தருடைய பிள்ளையை தொடவே முடியும். நீங்க அடிக்கடி சொல்றீங்க சாத்தான் தொட்டான்னு. ஆண்டவர் வேலை எடுத்துட்டாரா சாத்தான் உங்க வேலை எடுத்திருக்காங்க? வேலை எடுக்கிறதுக்கு பர்மிஷன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாத்துக்கணும். இது நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க.
எருசலேம் என்ற பாதுகாக்கப்பட்ட வாழ். இயேசு என்னைக்கு உள்ள வந்துட்டாரு, எருசலேமின் வாழ்வு உள்ள வந்துச்சு, எரிகின் வாழ்வு வெளியே போயிடுச்சு. இயேசு உள்ள வந்த உடனே பாபிலோன் வாழ்வு வெளியே போயிடுச்சு. செய்தி இதோட முடிவு போகுது. நான் நினைக்கிறேன் வராதவங்களா கைவிடப்பட்டாங்களா தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு கருமையான கர்த்தருடைய பிள்ளை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் பரலோகத்தில் அட்டன் பண்ணுவோம். நிஜமா அப்படியா? வாய்ப்பே இல்லை. இன்னும் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் டீலிங் மேலே போய் பார்க்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே வசனத்தை கேட்டேன், நான் போராடுவேன். ஆமே. 128 சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன். கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில் நடக்க போறேன். ஆமே. நான் பாக்கியவானா இருக்க போறேன். சொல்லுங்க, நீங்க வராதவங்களை விட்டுருங்க. நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதியா இருக்கணும். உங்க வீட்டுல ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆமே ஆமே, திராட்சை செடியை போல உங்க மனைவி இருக்கணும். வீட்டை சுற்றி இருக்கணும். ஆமே. கனி தரக்கூடிய மனைவியா இருக்கணும். ஆமே. உங்க பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல இருக்கணும். கைகளை பிரயாசத்தை நீங்க சாப்பிடணும். உங்க பையன் வேலை செஞ்சு சாப்பிடணும், நீ சாப்பிடணும். வீட்டுல உட்கார வச்சு சாப்பிடக்கூடாது, கஷ்டம். அவனை வேலை வாங்கி நீங்க சாப்பிடணும். அப்படி ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சு, அதுல மேட்டர் இருக்கு. ஓகே. நீங்க பிரயாசத்தை உங்க பிள்ளைய நீங்க வளர்த்துறது உங்களுக்கு சாப்பிடுறது தான். அவங்களுக்கு வியாதி வருது, அதை கட்டுங்க. பலவீனம் வருது, உலகத்தான் சொல்லுவான். டாக்டர் படிச்சு வந்து சொல்றாரு, என்னுடைய பரம டாக்டர், உனக்கு வியாதி இல்லைங்கிறார், உனக்கு மரணம் இல்லை, ஜீவன் தான். நான் இதை புறப்படுங்க. நம்ம எப்பவுமே டாக்டர் சொல்றதை அதிகமா நம்புவோம். இல்லைன்னு வந்துருப்போம். சர்வீஸ் ஏன் கூட்டிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, மனைவி கேட்டல உடம்பு சரியில்லை, அப்படிதானே? நீங்க சொன்னீங்களா? டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் சொன்னாலும் விட்டுட்டீங்க. நீங்க இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க இது பெரிய பரம டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க, என் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை நான் சாப்பிடணும். என் பிள்ளை படிக்கணும், அவன் வேலை செய்யணும், நான் சாப்பிடணும். என் மனைவி வேலை செய்யணும், சாப்பிடணும். என் புருஷன் வேலை செய்யணும், சாப்பிடணும். சொல்லுங்களேன், அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது கிடைக்காம இருக்குது, அதுக்காக தான் சொல்லிட்டு. நிறைய வீட்டில் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு ஸ்விக்கி தான் ஹெல்ப் பண்ணுது. மேரேஜ் பண்ணது ஸ்விக்கியே. ஆமா. நிறைய வீட்டுக்கு மாயா பஜார், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜொமோட்டோ, நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய கம்பெனிக்காரன் வந்துட்டாங்க. உங்களை மாதிரி சோம்பேறிகள் இல்லை, நிறைய பேர் சோம்பேறிகளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜொமோட்டோவெல்லாம் வந்துட்டாங்க. நிறைய கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. உங்க ஹெல்ப் தான். இல்லை, அவனுக்கு கொஞ்சம் டிப்ஸ் தான் கொடுத்தீங்க. அவன் நல்ல லெவலில் இப்போ 2 வண்டிக்கு 4 வண்டி வாங்கிட்டான், 8 வண்டி வச்சா 16 வண்டி வாங்கிட்டான், நல்லா வளர்ந்துட்டு இருக்கான். அப்போ அதுலேயே புரியுது வீட்டுக்குள்ள எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போய் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள ஆண்டவர் தங்க மாட்டார். ஆமே. உன் மனைவி கையில சாப்பிடணும். நிறைய பேர் புருஷன் கையிலேயே சாப்பிட்டு இருக்காங்க. சோத்திரம், ஹல்லேலூயா. ஆமே. நிறைய வீட்டுல புருஷன் இல்ல. ஆமே. உங்க பிள்ளைங்க கையில சாப்பிடணும் ராஜா. இன்னைக்கு அவ வயசுக்கு வந்துட்டா, வளர்ந்துட்டா, கூட்டுறது, நீ கூட்டாத, கையெல்லாம் வலிக்கும் உனக்கு, எவ்வளவு தொந்தரவு பண்ணாத, பாத்திரம்லாம் கழுவுனா கை கருப்பாயிரும், தொந்தரவு பண்ணாத, படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்காத, கையில நகத்துல எல்லாம் அழுக்காயிரும், அதுதான் பேய்மா நீட்டிட்டு பாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய வயசு கேட்ட, பைபிள் அப்படிதான் சொல்லுது. எப்படி சொல்லுதுங்க? பைபிள் என்ன சொல்லுது? ஆதினதின் காலத்துல ஆண்டவர் கொடுக்கிற கனி எப்படி இருக்குதா? தன் கனியை கொடுக்கணுங்க. நான் 10 வயசுக்கு 10 வயசுக்குரிய கனி எங்க அப்பா கொடுக்கணும். எனக்கு 18 வயசுல 18 வயசு கனி எங்க அம்மா கொடுக்கணும். 40 ஆயிடுச்சுன்னா 40க்குரிய கனி கொடுக்கணும். என்ன வயசு இருக்கு அதுக்குரிய கனி கொடுக்கணும். சின்ன பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போட்ட ட்ரெஸ் கலையாம உட்காந்து கடைசியில் உங்க ட்ரெஸ்ஸை கலைச்சிட்டு போயிடுவாங்க. சொல்ல கை அழுக்காக்குற பிள்ளைகளா இருக்கும், வேலை செஞ்சு படிக்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்பா அம்மாவுக்கு வீட்டுல ஹெல்ப் பண்ணாதான் வெளியே போய் நல்லா ஹெல்ப் பண்ண முடியும். அப்பா அம்மாவுக்கு வீட்டுல ஆசீர்வாதத்தை வாங்கினா வெளியே போய் ஆசீர்வாதமா இருக்க முடியும். தகப்பனுக்கு தாய்க்கு நல்ல சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா வெளியே போய் உங்க குடும்பத்தை நீ ஆசீர்வாதமா வச்சிருக்கணும். இல்ல நீ போற வேலையில எங்க இருக்கு, எப்படி இருக்கு தெரியுமா? சாரி, டைம் இல்லை, எனக்கு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றேன். சாரி, நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப டார்ச்சர் பிடிச்ச இடம், ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எப்பவுமே டேப்லயே இருப்பீங்க, கடைசியில டேப்லெட் போட வேண்டிய லெவல் வந்து நிறைய பேர் டேப்லயே இருப்பாங்க. என்னப்பா
டேப்லயே இருப்பாங்களா, கடைசியில டேப்லெட் போட வேண்டிய நிலை வந்துடும். வேண்டாங்க, கொஞ்சமாவது கண்ணை ரிலாக்ஸ் பண்ணி அது கேள்வி. பசங்க படிக்கிற பசங்க தொந்தரவு பண்ணாது, படிக்கட்டும். கடைசியில நீங்க சோத்திரம் உங்களை படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அதுல நீ காலத்துல தன் தன் கனியை அந்த காலத்துல தந்து இளையுதிரா சாப்பிடணும். நீங்க அந்த கனியை சாப்பிடணும், அந்தந்த காலத்திற்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். சொல்லுங்க, நீங்க அப்படிதான் பண்ணணும். இன்னைக்கு உங்க பிள்ளை அப்படி வளர்த்து. என் பிள்ளை 20 இல்ல 30 வயசு, 30 வயசுல 30 வயசுக்குரிய கனி என் பிள்ளை அங்க கொடுக்கணும். நான் இன்னைக்கு தான் சொன்னேன், இந்த வயசுல வலிக்குது எப்ப பார்த்தாலும் வலிக்குதுன்னு நீ நாளைக்கு 70 ஆச்சுன்னு என்ன ஆகுது? இந்த வயசுல டேமேஜே ஆகக்கூடாது உங்க பாடி. சொல்லு, இந்த வயசுல நான் பவர் ஷா வீடியோ ஷா பவரா இருக்கணும். சோ எந்திரிக்கும் போது ஏங்க ஏண்டி மரஞ்சாஞ்சு எந்திரிக்க மாதிரி தான் இருக்கு. மரத்தை கீழே தள்ளி விட்டு இந்த காஞ்ச மரம் கீழே விழுந்துச்சுன்னா அது திரும்பி எந்திரிக்க பாருங்க. அப்படி கற்பனை கதைக்கு சொல்றேன். காஞ்ச மரம் கீழே விழுந்து இந்த கற்பனை பண்ண இங்க பிடிச்சா அங்க பிடிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம வெளியே போய் நின்றுவோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நாளைக்கு இந்த வசனம் ஒண்ணு ஆண்டவரே, வசனத்தின் படி நான் வாழ்ந்து ஆண்டவரே நீங்க சொல்லுவீங்களா? ஆமே ஆமே. அந்த வசனத்தை மட்டும் படிச்சு சொல்லலாம். சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையினால் இருக்கிற மரத்தை போல இருப்பான். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஏமா ஸ்கூல்ல மார்க் வாங்கணுமா, காலேஜ்ல மார்க் வாங்கணுமா, பிரதர் நீங்க நல்ல நம்பர் வாங்கணுமா, இன்னைக்கு இந்த காலத்துல இன்னைக்கே நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு கெல்டு ஆயிட்டீங்க என்ன பண்ண போறோம்? இந்த காலத்துல கரெக்டா இருக்கணும், லைஃப் செய்யணும், கடமையை செய்யணும். இப்பவே நீங்க ஜமீன்தார் மாதிரி உட்கார்ந்துருக்கோம். சும்மா உட்கார்ந்துட்டு நீ வா எடு போ சொல்றேன்ல, நான் யாரும் தெரியுமில்ல, இப்படி ஜமீன்தார் மாதிரி உட்காரக்கூடாது. அப்புறம் இந்த உட்கார்ந்து இடத்துக்கு எந்திரிக்க முடியும், ஒட்டிடும். இன்னைக்கே சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் சொல்றேன், நான் என் காலத்தில் நான் செய்ய வேண்டியது நான் செய்வேன். சரி, நீங்க நிறைய பேருக்கு டம்ளர் கையில கொடுத்தாலும் கூட ஊத்துறதுக்கு கொஞ்சம் வாய் ஊத்தி விடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறனோ என் கனியை நான் சாப்பிடுறேன். என்னங்க பிரதர், இல்லைன்னா ஆண்டவர் வேலை எடுத்து போடுவார். நீங்களே பாருங்க, வேலை எடுக்கணுமா இல்ல வேலை போடணுமான்னு உங்க கையில இருக்குது. தென்றலே வா, வாடே வா. என்ன வாட உள்ள இருந்து வெளியே வருதுன்னு போக போக மனவாளனை இயேசுவ நீங்க வந்திருந்த சத்தியத்தை கேட்டுருக்குமா? உடம்பெல்லாம் நல்லா இருக்குமா? டாக்டர் சொல்லுங்க நம்பாரு. ராஜா பசங்களை கூட்டிட்டு வந்தா, ராஜா இங்க பாருங்க, நேற்று தான் போறேன், அந்த வழியா போகும்போது பணத்தை போட்டு அப்படி பாடி போட்டு சட்டப்பட்ட அந்த ஒத்த குதிரை வழியா ஒத்த குதிரை வழியா அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. எரியும் போது நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன்னா, யார் வத்த பிள்ளையோ பணத்தையும் கூட பார்க்காம உனக்கு வாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, எரிஞ்சிட்டு வாட்டு ரோட்டு வரமாவே. இப்ப நான் சொன்னேன், திடீர்னு அது எதிர்த்து நின்று என்ன ரோட்ல போறோம்னா இப்படித்தான் பிள்ளைங்க இருப்பாங்க, நாளைக்கு இப்படி விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம. ஆனா இன்னைக்கு சொல்றேன், அல்லறியா வேலை எடுத்து எருசலேமின் வாழ்வை நான் காண்பேன். எல்லாரும் முழங்கல் படிக்கலாம். கர்த்தர் சீயோனிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை காண்பேன். எல்லா கண்களை அடைப்போம், கண்களை அடைப்போம், கண்களை அடைப்போம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்க சொல்லுங்க, கண்களை அடைப்போம். உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. எருசலேம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் மீட்கப்பட்ட வாழ்வு, எருசலேம் என்றால் பாதுகாக்கப்பட்ட வாழ்வு, எருசலேம் என்றால் உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம், ஜெபிக்குமா உள்ள வாங்க, இங்க வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, வெளியில உள்ள வாங்க. ஆமா, ஜெபிக்குமா உள்ள வந்து தம்பி உள்ள வாங்க,
எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே அதினதின் தன் தன் காலத்தில் கனி கொடுக்க சொன்னீங்க. ஆண்டவரே இன்னைக்கு நாங்க கனி கொடுக்கிறவங்களா எங்களை மாற்றி ஆண்டவரே, கனி கொடுக்கிறவங்களா எங்களை மாற்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் ஆமென் விருட்சம் கனி கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் கசப்புள்ள கனி கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே, மதுரமான கனியை கொடுக்கணும். இன்னைக்கு நீ ஆராதிக்க விடாதபடி தடை செய்கிற பார்வையின் ஆவிகள் கட்டப்படுவதாக. எருசலேமின் வாழ்வு உண்டாகட்டும், சமாதானத்தின் வாழ்வு, மீட்கப்பட்ட வாழ்வு, பாதுகாக்கப்பட்ட வாழ்வு உண்டாவதாக. இன்னைக்கு 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 மகிமை 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 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ளவரே, இந்த நாளில் எங்களோடு பேசுற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஆண்டவரே லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த செய்தி ஆண்டவரே எங்கெல்லாம் இந்த உலகத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை குடும்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆலயத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்விலே பல துன்பங்கள், துயரங்கள், ஆமென், குடும்ப வாழ்க்கையில போராட்டங்கள், வேலையில பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கங்கள். ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு குடும்ப வாழ்வு கர்த்தாவே சீயோனில் இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் வேலையடித்து காவல் வைத்தது போல அன்பு பிள்ளைகள் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரே ஆத்துமாவை பலப்படுத்தும் வார்த்தையும் ஆவியை பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவரே சரீரத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு ரத்தமும் இந்த பிள்ளைகளுக்கு காவல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதியும். இனி இயேசு சீக்கிரம் வரப்போகிறேன். நம் அருகிலே ஆண்டவரே மனவாளனாக இயேசு வரும்பொழுது தன் மானம் காணப்படாதபடிக்கு வஸ்திரங்களை காத்துக் கொள்வார்களாக. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு, பெற்றுக்கொண்ட கிருபையை இழந்து விடாதபடி, பெற்றுக்கொண்ட நன்மையை இழந்து விடாதபடிக்கு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை வாழ் ஆசீர்வதி. இடத்தை ஆண்டவரே சேர்ந்து ஆராதித்திருக்கிறோம். இந்த வரிகள் எல்லாம்